வாயா. அங்க பாரு கோச்சல, நான் மட்டும் துணி தூக்கணுமா? நீ கொஞ்சம் தூக்கு புள்ள. ஒரு சட்டி சோத்த தின்னா மாத்திரம் போதுமா? இத தூக்க முடியாதா? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சொகத்தை கண்டேன்? கோச்சல, நீ எப்போ என்ன திட்டிக்கிட்டே வர? மாங்காய் திங்கறத பாரு, குரங்கு மாதிரி. கோச்சல, குரங்கு மட்டுமா மாங்காய் தின்னும்? நீ தின்ன மாட்ட? என்ன எங்கயா மாங்காய் திங்க விட்ட? ஆம்பளை மாதிரி நடையா, வாத்து மாதிரி நடக்காத. சரி கோச்சல, மாங்காய் ரொம்ப நல்லா இருக்கு. கோச்சல, நீ தொலைச்சிட்டே இரு, எனக்கு பசிக்குது, சாப்பிட போறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு தொலை. ஐ, இந்த கோச்சல சாப்பிட்டு வரேன். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சு கிடையாது. இந்த வருஷம் மீன் ஏக போகம் போல இருக்க. வெறா மீன், கெண்ட மீன், அப்பா நிறைய ஏலம் போயிருக்க. யாருடா இந்த கொக்கு? சேத்துக்குள்ளதான் செந்தாமரை இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா ஏரிக்குள்ளேயே செந்தாமரை இருக்குடா. மைனரே, அவ துணியை துவைக்கிறாளா அடிச்சு கிழிக்கிறானே தெரியல மைனரே. துணியை கிழிக்கிறாளோ இல்லையோ, என் மனச கிழிச்சிட்டாடா. ஏண்டா மனசு கிழிஞ்சா தைக்கத்தானே வேணும். சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு தெரியுது. பாவம் சலவ தொழிலாளி மைனரு. கோழி முட்டையோ வாத்து முட்டையோ, எனக்கு தேவை ஆம்லெட். எனக்கு வேணும். அவனை தூக்குங்கடா. வெளிய சொன்ன ஊர்காதா வரேன். நீ அந்த செவத்த குட்டி தானே? நான் அந்த செவத்து குட்டி இல்ல, பச்சை கிளி. கிளின்னா கொஞ்சம் பேசணும், கூச்சப்படக்கூடாது. ஐயோ, என்னாச்சு? வயக்காட்டுல செருப்பெல்லாம் போடக்கூடாது, யாராவது பார்த்தா திட்டுவாங்க, கழட்டுங்க. விளையிற பூமி எங்களுக்கு சாமி மாதிரி. சரி சரி, கழட்டி போட்டுட்டேன், போதுமா? இதுக்கா இவ்வளவு நடுக்கம்? நடுக்கமா? எனக்கா? நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன், நடுங்கவும் மாட்டேன். பயப்படவும் மாட்டேன், நடுங்கவும் மாட்டியா? ஏய், பாம்பு! பிடிச்சது போதும், கையை எடுங்க. போன வருஷம் விட இந்த வருஷம் திருவிழா நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாண்டி, ரொம்ப சூப்பரா இருந்ததுடி. உனக்கு எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சு. நம்மளாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கமே, உனக்கு கல்யாணம் ஆன உடனே எங்களெல்லாம் மறந்துடுவியா? ஏய், அது எப்படி நான் மறப்பேன்? மறந்தாலும் மறப்படி நீ. போங்கடி. பச்சை கிளி, உனக்காக தான் நான் காத்திருந்தேன், வந்துட்டியா? ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்துல பறக்கலாம் பறக்கலாம். எனக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, எனக்கு என்னடி ஓட்ட? இந்த மூஞ்சிக்கு நான் கேக்குதா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காது. நாய கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிப்பேன், ஆனா இந்த பேய கட்டிக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. மூஞ்சிய பாரு. எனக்கு கிடைக்காத ஒண்ண எவன்கிட்டயும் வாழ விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் உன் வாழ்க்கையை நாசமாக்குறது நான் தாண்டி. கழிவத்தப்பட்டு குடும்பம்
சரி பேரன் பேத்தியோட எங்க போற? இங்க பார்த்து பேசியா? கடம்பூர் போறோம். வீட்லயே சொன்னேன் புடவை மாத்தி காட்டுறேன்னு. கேட்டியாடி? எங்கயா மாத்த விட்ட? சரி சரி. ஆமா நீ வேலை வெட்டிக்கு போறதே கிடையாது. என்ன பார்த்தா வேலை வெட்டி போற மாதிரி தெரியலையே உனக்கு? வேலை வெட்டிக்காரன் நல்ல வேலை பார்ப்ப. யாரு பாத்து யாரு? பாத்து ஏறத என்கிட்ட சொல்றியா? யாருங்க? யார் பாத்து யாருமா? நீ வாப்பா. வா வா வா. யாரு யாரு? எலிக்குட்டி மாதிரி எத்தனை ஐயா. ஆமா இந்த தாரோட எங்க போற? தாரோட ரோடு போடவா போவ? விசேஷத்துக்கு வாழைப்பழத்தோட போறேன். வாழைப்பழம் எனக்கு தெரியாதுங்க. மாம்பழம் சொன்னேன் போட ஞானப்பழம். சரி பாத்தியாரு பழம் நசுக்கு போவோமே. நசுங்காம பாத்துக்க, எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு. எனக்கு கொடுக்கலாம் பேச. வேலை பாரு. ஏன் யாரு விளங்காத பேக்க. சாக்லேட் எப்படி இருக்கு? டிக்கெட் 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 பாரியா. ஒரு மனுஷன் எவ்வளவு கத்தா பாக்காரன்னு பாரியா. டிக்கெட் வேண்டாம். அங்க என்ன பொறுக்காச்சு அடக்கு அவளே பாக்க. தம்பி கடனை உடனே வாங்கி பெத்தவங்க உங்களை காலேஜில் படிக்க வைக்காங்க. நீங்க பீச் பார்க்கு சினிமான்னு சுத்தி போட்டு ஏதாவது ஏட கூடாம நடந்து போச்சுன்னா ஓ ராமான்னு அழ வேண்டியது. ஏன் மத்தவங்களை மதிக்காண்டா? பெத்தவங்களை மதிக்காண்டா? உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடக்கு? உங்களுக்கு ஏன் பசங்க கிடைச்சுதான் இங்க இருந்து ஏறின உடனே குச்சி குச்சின்னு முத்த கொடுக்க. நீ என்ன நினைச்சிட்டு நீ? அட்வைஸ் 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதைத்தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். பழசெல்லாம் ஞாபகப்படுத்தானே. சரி சரி நீ இஷ்டமா நடத்துக்கோ. காசு கொடு. கையை எடுக்க கூட சொல்ல கொடுங்க. 500 ரூபா சில்லற அப்புறம் தானே. அவனை விடு. அந்த பிள்ளை பிள்ளை குடிச்சு குட்டடிக்கு யாரு வித்த பிள்ளையோ. சொல்லிக்கிட்டே இருக்க தள்ளியா. என்னைய நீ ஏதாவது சொல்லிட போற. அனுச்சிருப்பா, எனக்கும் முன்னாடி சண்டை. திண்ணல தூங்க வச்சுட்டா தூக்கமே வரல. ஏயா நீ சரியா தூங்கலிங்கிறக்காக என் தோல் தான் உனக்கு பெட்டா கிடைச்சதா? அனுச்சிருப்பா பின்னாடி சாரி தூங்கியா. தண்டு மட்டும் தான் இருக்கு. ஐயோ தண்டு இருக்குது. காணுமே கண்டக்டர் வண்டி நிறுத்தியா? பழம் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏண்டா வண்டி அடிக்க வேகமா ஒரு பஸ் ஹேண்டல் பண்ணு. காணுமியா பழம் வராம வண்டி எடுக்க விட மாட்டேன். அன்னைக்கு இப்படிதான் ஒருத்தன் கிணத்த கல்லுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அதனால இன்ஸ்பெக்டர் தான் ஏட்டாகி என் வேலை போய் அதனால என் பொண்ணாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு அவ ஆத்தா விட்டு வந்துட்டான். என் வேலை போய் நான் நடுத்துறேன். அன்னைக்கு தான் காய்ச்சிட்டே போட்டேன். அதனால தான் எனக்கு அந்த வம்பு வந்தது. இந்த வேலையிலையும் காய்ச்சிட்டே போட போய் தான் பணத்தை காணலாம் தான். இனிமே இந்த காய்ச்சிட்டு வேண்டாம்டா. ஆமா நான் எந்தாலையும் போறேன். இந்த பேக்கு இந்த புக்கு பஸ் ஓனர்கிட்ட கொடுத்து நீங்க கண்டக்டர் காட்டுவே போறோம் அப்படின்னு சொல்லுங்க. நாத்து முடிச்சு போயிடலாம். போகடா என் பாவங்களை சும்மா விடாடா. நான் எந்தாலையும் போறேன்டா. போகடா.